முதல்ல எம்ஆர்எஸ் கார்மெண்ட்ஸ்ல மிஷின் வாங்கினேன். நான் வாங்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே வாங்கினேன். பழைய மிஷின் வாங்கினேன். வாங்கி தைச்சுட்டு அது நான் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், தைச்சிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த தையல் மிஷின் பார்த்தீங்கன்னா தையலை கற்றுப்பாங்க, அப்புறம் மிஷினை எங்கே வாங்குறது என்ன வாங்குறது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியறதில்ல, டைலரிங் பயிற்சி முடிச்சுட்டு வரவங்களுக்கு. ஆனால் இந்த எக்ஸ்போர்ட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும், எம்ஆர்எஸ் இல்லை போனாக்கா எல்லா டைப்பு மிஷினும் இருக்கும், செகண்ட்ஸும் இருக்கும், புதுசும் இருக்கும், எல்லா பிராண்டு மிஷின் இருக்கும். எது இருக்கும் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறதோ இல்லை பை ஆர்டர் எடுக்கிறதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பை, கல்யாண பேக்கு பை ஆர்டர் எடுக்க போகும்போது அப்போ அந்த இதெல்லாம் தைக்காது. அப்போ என்னடா அது இதை எடுத்துட்டுமேன்னு வருத்தப்பட்டுட்டு திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்மக்கிட்ட வருவாங்க. ஆனால் எடுக்கும் போதே நீங்கள் எல்லாமே தைக்கக்கூடிய மிஷினை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இப்போது புது சலுகையாக டெலிவரி சார்ஜி, அப்புறம் ஸ்டெப்லைசரு, ஏன்னா மெயின் ஸ்டெப்லைசர் இப்போ கரண்ட்டு ப்ராப்ளம், ரெண்டாவது மிஷின் எல்லாம் எலக்ட்ரானிக் மிஷின் ஆகிட்டதுனால கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப்லைசர் போடணும். ஸ்டெப்லைசரு, சிஸ்ஸரு, அப்புறம் ரொம்ப மெயின் கைடு. ஏன்னா புது மிஷின் வாங்கிட்டேன், அங்கேயே தான் வாங்கினேன். எம்ஆர்எஸ் வாங்கினேன். நல்லா வரைக்கும் நல்லா போகுது. நான் வாங்கி ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. ஏன் இந்த கடையில் போய் வாங்கணும்னா, அந்த கடை பேரு எம்ஆர்எஸ் போரூர்ல ஆதம்பாக்கம் இருக்கு. ஏன் இதை வாங்கினீங்கன்னா, அப்போ அந்த காலத்துல நிறைய மிஷின் இருக்கு. உஷா, சிங்கர், ஜாக்கு, ஜுக்கி, நிறைய மாடல் இருக்கு. அதெல்லாம் ரேட் அதிகம். இவர்கிட்ட போனா கொஞ்சம் விலை கம்மி, அதனால அவங்க கிட்ட போகணும். மிஷின்லாம் கேரண்டி, நல்லா ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா உழைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. பார்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. எதனா ரிப்பேர் ஆனாலும் அவங்க சர்வீஸ் பண்ணி தராங்க. எப்போ கூப்பிட்டாலும் அவைலபிளா இருக்கிறாங்க. இல்ல அவங்களால வர முடியல, இல்ல உங்களால வெயிட் பண்ண முடியலனாலும் வாட்ஸ்அப் கால் மூலியமா ரெடி பண்ணி தராங்க. என்ன ப்ராப்ளம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே அதுக்கு சொல்யூஷன் சொல்லிடுவாங்க, கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல பெரிய ப்ராப்ளம் அவங்க வந்தாலும் அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் 250 ரூபா தான். 250 வேலை செஞ்சுட்டு இருக்கேன், தைச்சிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். நான் இதுவரைக்கும் வீட்டு வேலை செஞ்சுட்டு தைக்கிறேன். வீட்டு வேலை செய்ய போக மீதி நேரம் தான் தைக்கிறேன். இதே ஒரு ஃபுல் ஒர்க் நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு மேலேயே சம்பாதிப்பீங்க. இந்த மிஷினே உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம்ஆர்எஸ் ஜிக்கு நான் வச்சிருக்கிறது எம்ஆர்எஸ் ஜிக்கு. இப்போ வீட்ல இருந்தே நீங்க தைக்கணும் அப்படின்னா சிங்கிள் மிஷினா இருக்கட்டும், இல்ல ஒரு 4 மிஷின் போட்டு யூனிட்டா ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும், இல்ல கார்மெண்ட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் நீங்க எம்ஆர்எஸ்ல போயிட்டு மிஷின் வாங்கிக்கலாம். அதுவும் உங்க பட்ஜெட்ல இருக்கும், கம்மி ரேட்லயே அவர் பண்ணி தருவாரு. அவங்க இதுலயே ஆல் நான் கேரண்டி. ஓகேவா? மிஷின் 5 வருஷம் உழைச்சிருக்கு, 8 வருஷம் உழைச்சிருக்கேன். வணக்கம், உங்கள் எம்ஆர்எஸ். இந்த தையல் மிஷின் பார்த்தீங்கன்னா தையலை கற்றுப்பாங்க, அப்புறம் மிஷினை எங்கே வாங்குறது என்ன வாங்குறது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியறதில்ல, டைலரிங் பயிற்சி முடிச்சுட்டு வரவங்களுக்கு. ஆனால் இந்த எக்ஸ்போர்ட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும், எம்ஆர்எஸ் இல்லை போனாக்கா எல்லா டைப்பு மிஷினும் இருக்கும், செகண்ட்ஸும் இருக்கும், புதுசும் இருக்கும், எல்லா பிராண்டு மிஷினும் இருக்கும். எது இருக்கோ பிடிச்சி வாங்கிக்கலான்னு வந்துடுவாங்க. ஆனால் டைலரிங் கற்றுக்கிறவங்க பார்த்தா அவங்க கையில் என்ன இருக்கிற மிஷினோ சொல்லிவிடுவாங்க, இதை போய் வாங்கிக்கன்ட்டு. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறதோ இல்லை பை ஆர்டர் எடுக்கிறதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பை, கல்யாண பேக்கு பை ஆர்டர் எடுக்க போகும்போது அப்போ அந்த இதெல்லாம் தைக்காது. அப்போ என்னடா அது இதை எடுத்துட்டுமேன்னு வருத்தப்பட்டுட்டு திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்மக்கிட்ட வருவாங்க. ஆனால் எடுக்கும் போதே நீங்கள் எல்லாமே தைக்கக்கூடிய மிஷினை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதில் இந்த ஒவ்வொரு மிஷினாக பார்க்கலாம். இதில் வீட்டு பெடல் மிஷின் செகண்ட் ஹேண்டு ஆல்ரெடி எங்ககிட்ட 2000 2500 வளர்ந்து இருக்குது. புதுசு வேணால் இந்த உஷாவில் பார்த்தீங்கன்னா 7000 7200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அதுலேயே இல்லை பிராண்டட்லாம் போனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், மிஷினும் நல்லா இருக்கணும், நீடித்தும் உழைக்கணும், வாரண்டியும் அதிகமாக இருக்கணும், எங்கள் மிஷின் எம்ஆர்எஸ் ஜுக்கி இது இருக்குது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 இது 9500 4 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. இல்லைங்க இதெல்லாம் வேண்டாம், இப்போ குழந்தைங்க ட்ரெஸ்ஸே திக்காக இருக்குது, இப்போ போய் நான் திரும்ப ஒரு பழைய காலத்து மிஷினில் வச்சு தைக்க முடியுமா அப்படின்னு விவரமாக பேசுகிறவங்க பவர் மிஷினை பற்றி கேட்பாங்க. பவர் மிஷின் இதோ இருக்குது. பவர் மிஷின் 6500 இருக்குது. இது வந்து வீட்டில் ஆல்டேஷனோ இல்லை பேசிக்காக கற்றுக்குறவங்க இவங்க வந்து இதில் வந்துடலாம். இதுக்குன்ட்டு போய் பெடல் மிஷினில் மாதிரி கஷ்டப்பட்டு கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. எங்ககிட்ட வந்தாலுமே ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாலுமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். இந்த மிஷின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஆல்டேஷன், நைட்டுக்கு மேல் தையல் போட, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் வந்து கொஞ்சம் வெளியிலாம் ஆர்டர்லாம் எடுத்து தைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த 8000 8500 இல்லை இந்த மாதிரி செகண்ட்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து புதுசாக வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வெளியில் இருக்கவங்ககிட்ட நான் ஜாக்கெட்லாம் வாங்கி நான் தைக்க போகிறேன், பை வாங்கி தைக்க போகிறேன், இந்த மாதிரி வெளி ஆர்டர் எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் தைக்க போகிறேன்னா எனக்கு பட்ஜெட் என்கிட்ட 10 ரூபா 11 தான் இருக்குது. ஆனால் ஒரு நல்லா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் உழைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மிஷின் வாங்கிக்கலாம். இதுவும் எங்ககிட்ட இருக்குது. அதெல்லாம் வேண்டாங்க, வாங்கிறது ஒரு தடவை தான் வாங்குகிறோம், அதை நான் புதுசே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜுக்கி நம்பர் 1 உங்களுக்கே தெரியும். அதுக்கு வந்து எல்லா எக்ஸ்போர்ட்லேயும் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஜுக்கி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேசிக் 8100 இந்த மிஷின் இருக்குது. இது எங்ககிட்ட எடுத்திங்கன்னா 24000 இது ஸ்டாக் லாட் மிஷின். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுக்க போனால் இப்போத்தி ரேட்டு 32000 வருது. இந்த 24000 வந்து உங்களுக்கு எல்லாமே செட்டிங்கு, ட்ராவல் சார்ஜு, ஸ்டெப்லைசரு, அப்புறம் அதுக்கு உண்டான என்னென்ன அக்சஸரி இருக்கோ கைடு, இது எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேமஸான மிஷின் வந்து ஜாக்கு பார்த்தீங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட்டால் அதிகமாக யூடியூப்பில் என்ன மிஷின் வாங்கலான்னு தெரினா அதுக்கு விளம்பரம் ஜாஸ்தி, அதனால் தட்டினோடனே ஜாக்கு காட்டும். அந்த விளம்பரம் மட்டும் இல்லைன்னா ஜாக்கெல்லாம் அவ்வளோ விற்குமா என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்லாம் இல்லை கார்மெண்ட்ஸில் போனால் கூட யாரும் ஜாக்கெலாம் வாங்க மாட்டாங்க. ஒன்று ஜுக்கி வாங்குவாங்க, இல்லை திருப்பூர் சைடில் போனால் சிறுபா வாங்குவாங்க, பெங்களூர் சைட் போனால் பிரதர் வாங்குவாங்க. ஆனால் ஜாக் வந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. ஜாக் வாங்குறது வந்து பார்த்தா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக்காக கற்றுக்கிட்டு உள்ளே வரவங்க, இந்த டைலர்காரங்க, தையல் பயிற்சி கொடுக்குறவங்க தான் அவங்க கொஞ்சம் அதை ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அது வெறும் கற்றுக்கிறதோ இல்லை ஒரு நாளைக்கு 2 ஜாக்கெட் தைக்கிறதுன்னு வச்சு அந்த மிஷினை நல்லான்னு அதுக்கு ஒரு முத்திரையை கொடுத்துட்றாங்க. ஆனால் அது மாடு மாதிரிலாம் உழைக்காது. மாடு மாதிரிலாம் உழைக்கணுன்னா இந்த ஜுக்கி வரலாம். இப்போ நீங்கள் ஜாக்கு தான் வேணுனாலும் அதுவும் எங்ககிட்ட இருக்குது. அது மார்க்கெட் ரேட்டை விட இங்கே நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு எந்த ஆஃபரும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வேறு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயே எங்களுடைய பெட்டு நாங்கள் 35 வருஷமாக இருக்கனால எங்களுக்குன்னு ஒரு பேராக இருக்கணும்ன்ட்டு நாங்கள் 35 வருஷமாக மாடலுக்கு மாற ஜுக்கி மாற அதுக்கேற்ற மாதிரி அதே மாடல்லையே நாங்கள் எம்ஆர்எஸ் ஜுக்கின்னு போட்டுக்கிட்டே வருவோம். அந்த டைப்பில் இந்த மிஷினு மற்ற மிஷினுக்கும் இந்த எம்ஆர்எஸ் ஜுக்கி இந்த ஒரிஜினல் ஜுக்கிக்கும் என்ன வித்தியாசம்னா இவங்க வந்து காலத்துக்கும் உழைக்கிற மாதிரி மிஷினை போடுறாங்க. ஆனால் மற்ற மிஷினு பார்த்திங்கன்னா இந்த டேக்கிங், பைசன், அப்புறம் ஜக்காய் என்னென்னமோ பேர்லலாம் வருது. இந்த சிறுபோ ப்ளஸ் அந்த ஜாக்கு உள்பட பார்த்திங்கன்னா உங்கள் கையில் ஆண்ட்ராய்ட் செல்லு மாதிரி அது எப்படி 3 வருஷம் உங்கள்கிட்ட யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போய் தேர்னிங்கன்னா பார்ட்ஸ் கிடைக்காது. வேறு என்ன இதோட அடுத்த மாடல் இருக்குங்க, இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெத்தடில் தான் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் ஜுக்கி அப்படி கிடையாது. அதே போல் எங்கள் எம்ஆர்எஸ் ஜுக்கியும் நாங்களும் அப்படி கிடையாது. ஒரு மிஷினை கொடுத்து அவங்கக்கிட்ட நீடித்து உழைக்கணுன்ற மாதிரி அதில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் ஹெவியாக போட்டிருக்கோம். ரெண்டாவது எங்கள் எம்ஆர்எஸ் ஜுக்கி வாங்கும் போது நாங்கள் அவங்களுக்கு இப்போது புது சலுகையாக டெலிவரி சார்ஜி, அப்புறம் ஸ்டெப்லைசரு, ஏன்னா மெயின் ஸ்டெப்லைசர் இப்போ வந்து கரண்ட்டு ப்ராப்ளம், ரெண்டாவது மிஷின் எல்லாம் எலக்ட்ரானிக் மிஷின் ஆகிட்டதுனால கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப்லைசர் போடணும். ஸ்டெப்லைசரு, சிஸ்ஸரு, அப்புறம் ரொம்ப மெயின் வந்து கைடு. ஏன்னா மிஷினை வாங்கிட்டு போயிடுறாங்க. இது வந்து கற்றுக்கிறவங்க ஏதோ அவங்க வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடை வைக்கிறவங்க வீட்லேயே அடுத்தவங்க பீஸை வாங்கி தச்சு சம்பாதிக்கணும், ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, பெட்டிக் ஷாப் வைக்கிறவங்கெல்லாம் கூடவே வந்து அந்த மிஷினுக்கு சம்பந்தமான அதாவது ஸ்டோன் வச்ச ஜாக்கெட் தைச்சா அதுக்குண்டான கைடு, ஜிப்பு வச்சு ஏதாச்சும் தைக்கிறாங்க நைட்டி இல்லை வேறு ஏதாவது சுடிதார் தைக்கிறாங்கன்னா அது ஜிப்பு கைடு, அப்புறம் ரொம்ப முக்கியமாக பீக்கோ கைடு. ஏன்னா இப்போ எங்கள் மிஷினில் பீக்கோ ஒர்க்கும் செய்யலாம், ஆரியோ ஒர்க்கும் செய்யலாம். அந்த மாதிரி தான் இது பண்ணிக்கிறோம். அதை தவிர ரெக்ஸின்னு,
பர்ஸு, ஓரளவுக்கு திக்கான லெதர் இதெல்லாம் வந்து இதில் நம்ம தைக்கலாம் எங்கள் மிஷினில் அந்த மாதிரி. அதேமாரி ஜுக்கிலேயும் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. மற்ற வர சைனா மிஷின்லாம் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் இருக்காது. காரணம் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா கைடு பொருள் அதெல்லாம் அதில் கிடைக்காதாங்க. அடிக்கடிக்கு அவங்க மாடல் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பார்ட்ஸ் வந்து கிடைச்சாலும் அதில் போய் செட் ஆகாது. ஆனால் ஜுக்கிக்கும் எங்கள் எம்ஆர்எஸுக்கும் ஒரே மாதிரி இந்த இதனால நீங்கள் அந்த கைடு வந்து ஜுக்கிக்கு உள்ளது கைடை இதுக்கு போடலாம், இதுக்கு உள்ளது அதுக்கு போடலாம். அந்தனால நீங்கள் இந்த ஒர்க் எல்லாமே இதில் செய்ய முடியும்.